எந்த திரி எப்படி வேலை செய்யும் கூட தெரியுங்களா? இந்த 15 திரிகள் நம்ம பார்க்கணும். இந்த 15 திரிகளும் எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னா இதற்கு ஒரு சப் கிளாஸஸ் ஒரு 5 பிரிவுகளாக இந்த திரி எப்படி பிரிச்சிருக்காங்க. சில திரிகள் தானாயே, சில திரிகள் சில திரிகள் அறிவு சார்ந்த விஷயங்களை செய்யும், சில திரிகள் மூலமாக செய்யும், சில திரிகள் நிலக்காரர்கள் அப்படின்னு எப்படி எல்லாம் சொல்றாங்க. இந்த திரிகள் சொல்லும்போது நந்தா திரிகள் அப்படின்னு சொல்லுவோம். பத்ரா, அதுக்கடுத்து ஜெயா, அதுக்கடுத்து போயிடுச்சு. இந்த நந்தா திரிகள் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழமை, சஷ்டி, ஏகாதசி, இந்த 3 திரியும் நந்தா திரிகள். இந்த நந்தாங்கிற வார்த்தை வேற எங்கேயாவது பயன்படுத்த நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோயில்கள் கர்ப்ப கிரகத்துக்கு கூட நம்ம விளக்கு ஏறி பார்த்துட்டீங்களா? அதுக்கு பேர் வந்து நந்தா. அந்த விளக்குக்கு யாரும் கூட்டி விட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த திரியை என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பெரிய கனமா திரி, அந்த விளக்குல பெரும்பாலும் நெய் தீபம் தான் போடும். போட மாட்டாங்க, நெய் தீபங்கள் தான் போடும். யாருக்காவது யாரும் தெரியும்? ஏன் பிராணவாயம் வேணும்? அப்பா அப்பா சுவாசம் பண்றாங்களா? அதாவது காற்று நுழையாத இடமே கிடையாது. வெற்றிடத்துல கூட காற்று நுழையும். இப்ப அந்த கர்ப்ப கிரகங்கள் வந்து எப்படி இருக்குன்னா 6 காலம் இந்த 6 சந்தர்ப்பம் 36 ஸ்கொயர் ஃபீட் இல்லாட்டி 10 ஸ்கொயர் ஃபீட் அந்த இடம் தாழ்வான இடமா இதுக்குள்ள பூரா ஒரு வாய்ப்பு நிரப்பி இந்த கர்ப்பகிரக வாசல் வழியா காற்று உள்ள போக முடியுமானா போக முடியாது, நிரப்புதான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள காற்று போகுமானா போக முடியாது. ஏன்? வெற்றிடம் இருந்தால்தான் இடத்தை நிரப்ப முடியும். அந்த இடத்துல வெற்றிடம் ஏற்கிறது ஒரு வாய்ப்பால நிரப்பி. அதனாலதான் இன்னைக்கு தேவையான பிராணவாயு கிடைக்கும். அதை சமப்படுத்த முயற்சிதா இந்த நந்தாவிடம். நந்தாவிடத்துல ஏன் நெய் தீபம் இருந்தாங்க? இப்ப வீட்டிலையும் நம்ம பரிகாரங்களுக்கு சொல்லப்பட்ட நெய் தீபம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆன்மீக ரீதியான சடங்கு இல்லை, இது அறிவியல் பூர்வமான உண்மை. நெய் தீபம் மட்டும்தான் ஒரு நெருப்பு எரியணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் உள்ள எடுத்துட்டு அது வெளியில வரும்போது கார்பன் ஆக்சிஜன். ஆனால் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம் என்னன்னா இந்த நெய் தீபத்துல மட்டும்தான் ஆக்சிஜன் உள்ள எடுத்து திருப்பி வெளியில வருவது ஆக்சிஜன் தான் வெளியில வரும். அதனாலதான் ஹோமங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயம். நீங்க அதான் சொன்னா ஓசோன்ல இருக்கக்கூடிய ஓட்டைகளை கூட அணைக்கக்கூடிய இந்த ஹோமம் அதனாலதான் அந்த காலகட்டத்தில் நிறைய ஹோமங்கள் பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்கு கோஷம் அப்ப அதனால
பரிகார தீபங்கள் ஏற்கும் போது எப்பயுமே ஒண்ணு நினைச்சுக்கணும். நீங்க எப்ப வேணாலும் வீட்டுல விளக்கு சாதாரணமான உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது, இல்லை எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு மண் அகல் நல்ல தண்ணியை மறுநாள் மறுநாள் எடுத்து காலையில் எடுத்து அது ஒரு டீஸ்பூன் ஒரு பெரிய பாய்ச்சி நீங்க ஒரு டீஸ்பூன் அந்த அரை டீஸ்பூன் அது போட்டீங்கன்னா கரெக்டா 20 நிமிஷத்துக்கு 22 நிமிஷம் அதை எப்படி வைக்கணும் அப்படின்னா நீங்க நிறுத்தீங்கன்னா உங்களுடைய சுவாசத்துக்கு சமமா நீங்க கீழே சமர்ந்து அமர்ந்து உட்கார்ந்து சாமி கும்பிடுறீங்க பிரார்த்தனை பண்றீங்கன்னா உங்களுடைய சுவாசத்துடைய லெவல்ல அப்ப நேரடியாக அந்த சுவாசம் அந்த தெய்வீகத்திலிருந்து வரக்கூடிய சுத்தமான பிராணவாயு உடலுக்குள்ள போனால் ரத்த ஓட்டம் சீராக ஆரோக்கியமாக இதெல்லாம் நீங்க எல்லாருமே சொன்னாங்க. இதெல்லாம் வெளிப்படையா சொன்னா இத கேட்பான் என்ன கேட்பான் அன்புள்ள பொண்ணு நீ மாத்தியா விளக்க சொல்லணும். சாப்பிட சின்ன பிள்ளைல வீட்டுல என்ன சொன்னாங்க, என்ன சொல்லுவாங்க, நீ சாப்பிட சாப்பாட்டுடைய சாப்பிட்டா கை வெளியா பூமிக்குள்ள இருக்கு அப்படி போகுமா? என்ன அறிவியல் பூர்வமான காரணம். நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஆன்மீக காரணம் பூராமே அறிவியல் பூர்வமான காரணம். நீங்க கையை அப்படி ஊட்டி சாப்பிட்டு இன்னைக்கு மரப்பொழுது கேட்டா இன்னைக்கு எல்லாரும் டைனிங் டேபிள் வச்சு சாப்பிட்டாங்க. நீங்க அந்த பழக்கம் இப்படி கையை ஊட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உடல் பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கு இல்லையா, இதுல பூராவே ஆக்சிஜன் ஓடுவது தடை செய்யப்படும். காற்று சலம் வந்து மாறி வரும். இடநிலை பின்னலை சொல்றோம் இல்லையா, அந்த சலம் மாறி வரும். அப்ப இந்த பகுதியை ஊட்டி சாப்பிடுறதுனால இந்த உடல் பகுதியில தான் ஆக்சிஜன் ஓட்டம் பிராணவாயுக்கு ஓட்டம். அந்த பிராணவாயு தான் ரத்தத்தை உற்பத்தி செலுத்தும். அப்ப ரத்த ஓட்டம் போடாம இந்த வலது பக்கத்துல சரி இடது பக்கத்துல இல்லாததால என்ன சார் குறைபாடு அப்படின்னா நம்முடைய ஜீரண உறுப்பு பகுதிகள் இல்லையா, வயிறு இறைப்பை, இந்த இறைப்பை இன்றைக்கும் ஆணோ பெண்ணோ இரவு படுக்கும் போது ஒரு சார்ஜ் படுக்கும் போது இடது பக்கம் தலை வச்சு படுக்க முடியுமா? ஏன் போகணும்? ஏன்னா இடது பக்கம் தான் இறப்பை இருக்கு. அந்த இறப்பை வந்து கீழே தரையோட ரெஸ்ட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வலது பக்கமா திருப்பி பண்ணீங்கன்னா அந்த இறப்பை இப்படி ராஜ பொத்துமாய் போனா அந்த இடத்துல ஜீரணமாக வாய்ப்பு அப்பதான் அஜீரண கோளாறு. அறிவியல் பூர்வமான குறிகளை மற்றவர்களுடைய பத்திராத்தி வெற்றிலை பிரசனம் ஆன்லைன் வகுப்பு விருதுநகர் சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நடத்தும் வெற்றிலை பிரசனம் ஆன்லைன் வகுப்பு. பயிற்சி கட்டணம் ரூபாய் 2005. பயிற்சி ஆசிரியர் ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமிகள் நடத்துவார்கள். இந்த வெற்றிலை பிரசனம் மூலமாக நம் முன்னோர்களின் குலதெய்வத்தை கண்டுபிடித்தல், கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, மன சங்கடங்கள் தீர்க்கும் வழி, கோர்ட் கேஸ் வழக்கிலிருந்து விடுபட அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த வெற்றிலை பிரசனம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்புக்கு சுதர்ஷன் அஸ்ட்ராலஜி ரெமடிஸ், இலக்கம் 6/894/5, பேராளி ரோடு, கருப்பசாமி நகர், ரயில்வே காலனி அருகில், விருதுநகர். செல் நம்பர் 9345031553. ஜிபே நம்பர் 9952121385.